எல்லாருக்கும் வணக்கங்க. நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர் மற்றும் பிராண சிகிச்சையாளர் ராஜபாளையத்திலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, மலர் தீர்வில் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்வு இது, குரட்டை. ஸ்னோரிங். இந்த ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இப்போ இதுக்குள்ள மலர் தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னுடைய சக்ஸஸ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90% வரைக்கும் இதில் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால தான் அந்த காம்பினேஷன் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. காம்பினேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குரட்டை வருவதற்கான காரணத்தை லைட்டாக சொல்லிவிட்டு, நமக்கு குரட்டை வர்றது எந்த வகையிலலாம் நம்ம லைஃப் ஸ்டைலில் தடுக்கலாங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் மலர் தீர்வை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். குரட்டை வருவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாகவே சொல்லுவாங்க, ஓவர் வெயிட் இருந்தது அப்படின்னா, தொப்பை போட்டிருந்தது அப்படின்னா, அப்புறம் அவங்க ரெகுலராக ஸ்மோக் பண்ணுறவங்களா இருக்கிறது, அப்புறம் அடிக்கடி சளி பிடிக்கிறது, கோல்டு இருக்கிறது, சைனசிட்டிஸ் இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு குரட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் குரட்டை வருவதற்கான பயாலஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தூங்கும்போது நம்மளுடைய நாக்காகட்டும், மூக்கில் இருக்கக்கூடிய அந்த தசைப்பகுதிகளாகட்டும், அது எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் விரிவடையும். நாக்குமே என்ன ஆகும் அப்படின்னா விரிவடைஞ்சு, நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது இப்படி ஸ்டடியாக இருக்கிறது நம்ம படுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி நம்மளுடைய அந்த விண்ட் பைப் இருக்கு இல்லையா, சுவாச குழாய், அதுக்கு கிட்ட போகும், கொஞ்சம் தளர்வடையும், அந்த இடத்துல கொஞ்சம் உள்நோக்கி போகும். உள்நோக்கி போகும்போது என்ன ஆகும்னா வெளியே வர காற்றுல கொஞ்சம் தடைப்படும். இந்த உள்நோக்கி போகிறது சில பேருக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடும், ஜாஸ்தியாக உள்ளிழுக்கப்படும். அப்படி இருக்கும் போதுல என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு மூச்சு விடுறது செய்கிறதுல கொஞ்சம் சத்தம் அதிகமாக வர்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா இப்போ நம்ம உட்கார்ந்த நிலையில் இருக்கும்போது நம்மளோட மூச்சு சத்தம் சீராக இருக்கும், சத்தம் கேட்காது. படுத்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு விடும்போது அந்த சத்தம் அதிகமாகும். அதுக்கு காரணம் அங்கே ஏற்படக்கூடிய தடை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சரி, டான்சிலிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த கொரட்டை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த நம்ம ஜென்ரலாக நம்ம லைஃப் ஸ்டைலில் செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா, நம்மளுடைய நைட்டு சாப்பிடும்போது ஆயிலி ஃபுட்டாக எடுத்துக்கிறது, அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். நைட்டு நிறைய பேர் நல்லா ரிச்சான ஃபுட் எடுத்துகிட்டு தூங்குவோம். அதுவுமே குரட்டை வருவதற்கு வழிவகை செய்யும். அதே நேரத்தில் ஓவர் வெயிட் இருந்தாலும் கண்டிப்பாக குரட்டை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கும். அந்த குரட்டை விட்டு தூங்குறவங்க எல்லாருமே ரொம்ப அசந்து தூங்குறாங்க, ரொம்ப நிம்மதியாக தூங்குறாங்க அப்படின்றது கிடையாது. ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்குமே நீங்கள் கேட்டு பாருங்கள், குரட்டை விட்டு தூங்குறவங்கள நீங்கள் லேசாக தட்டுனீங்கனாலே பதறி எந்திரிப்பாங்க. ஏன்னா அந்த குரட்டை விட்டு தூங்குறவங்க எல்லாருக்குமே 99% நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. அந்த மாதிரி ஆட்களுக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இப்போது மலர் தீர்வில் என்ன மாதிரி தீர்வுகள் எடுத்தால் இவங்களோட குரட்டை அப்படிங்கிற பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற மலர் தீர்வு, கிராப் ஆப்பிள் அப்படிங்கிற மலர் தீர்வு, வால்நட் அப்படிங்கிற மலர் தீர்வு, இந்த 3 மலர் தீர்வுகளையும் ஒன்றா சேர்ந்து அவங்க எடுத்துக்கலாம். இதை அவங்க எடுத்துகிட்டு ஒரு 10-15 நாள் தொடர்ந்து எடுக்கும் போதே சில சேஞ்சஸ் அவங்களுக்குள்ளே ஏற்படுறத பார்க்க முடிஞ்சுது. என்ன மாதிரி அப்படின்னா, அவங்க குரட்டை விடுறதுக்கான அந்த அதிக சத்தம் கொஞ்சம் குறையிறது தெரிஞ்சது. இதை அவங்க தொடர்ந்து 3 மாதம் எடுத்து வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய குரட்டை பிரச்சனையில் இருந்து கொஞ்சம் விடுவிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க குரட்டை விழுவதற்கான காரணம் தெரியாததால தான் அவங்க ரெகுலராக அவங்களோட லைஃப் ஸ்டைலில் எந்த சேஞ்சஸும் பண்ணிக்காமல் அவங்க இருக்கிறது. இந்த குரட்டை வருவதற்கான காரணம் அவங்களுக்கு தெரிய வரும். அதுலேருந்து தங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற மனநிலை அவங்களுக்கு வருது. அதன் மூலமாக இந்த குரட்டை அப்படிங்கிற பிரச்சனை அவங்ககிட்ட இருந்து போகிறதுக்கான வழிவகைகளை அவங்களே தான் செய்கிறாங்க. இந்த 3 மலர் தீர்வும் மென்டலி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுது, இந்த குரட்டை அப்படிங்கிற பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து நாம் எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத பற்றி.
ஸோ அவங்களுடைய குரட்டைக்கான காரணம் வந்து அவங்களோட ஃபுட் ஹேபிட்டாக இருந்தது, இல்லை ஈட்டிங் ஸ்டைலாக இருந்தது அப்படின்னா அதை அவங்க மாற்றிப்பாங்க. இல்லை அவங்க தொப்பை அதிகமாக போட்டிருக்கு, ஸோ அந்த அது அது குறையணும் அப்படின்னா அவங்க ரெகுலராக வாக்கிங் போகிற ஹேபிட்ஸ் அவங்களுக்கு வந்தது. ஸோ இந்த மாதிரி மலர்தீர்வு எடுத்துக்கிறதால மென்டலி அவங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி அதற்கான வேலைகளை அவங்க செய்வாங்க. அந்த விஷயத்தை தான் இந்த மலர்தீர்வு பண்ணி கொடுக்குது. ஸோ மலர்தீர்வு டைரெக்டாக போய் குரட்டையை நிறுத்துதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மலர்தீர்வு எடுத்துக்கிறதால அவங்க குரட்டைக்கு காரணமான விஷயங்கள் என்னவோ அந்த விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கண்டுபிடிச்சு அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.